அர்ப்பணித்து செயல்படுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். நான் ஒருபோதும் வன்முறையில் ஈடுபட மாட்டேன். ஜாதி, மதம், இனம், மொழி, வட்டாரம் எனும் அடிப்படையில் பாகுபாடுகளை பின்பற்ற மாட்டேன். சமூகத்தில் எழும் அரசியல், பொருளாதார, இன்னபிற பிரச்சனைகளுக்கு அமைதியான முறையிலும் அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டும் தீர்வு காண தொடர்ந்து பாடுபடுவேன் என்றும் நான் உறுதி கூறுகிறேன். நன்றி. இல்லை, நான் இங்கே சிறப்புரையாற்ற வரவில்லை. சிறப்புரையாற்ற வரல. நான் நூலக வார விழா, நான் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 12 மணிக்கு நான் போகணும். அதற்கு முன்னால் பசுபதி தனராஜ் அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. அவர் நான் சென்னை கிறிஸ்துவ கல்லூரி பள்ளியில் மாணவனாக படித்து கொண்டிருந்த போது எங்கள் பள்ளிக்கு அந்த பக்கம் டோபிகானா சேட்பட் அங்கே ஒரு கூட்டம் நடைபெற்றது. அக்கீம் பேசி கொண்டிருந்தார். அப்போது பசுபதி தனராஜ் அவர்கள் கார்ப்பரேஷன் எலெக்ஷனில் போட்டியிட்டு 1967 திமுக ஆட்சி வந்த பிறகு நடைபெற்ற மாநகராட்சி தேர்தலில் பசுபதி தனராஜ் அவர்கள் திமுக வேட்பாளரை தோற்கடித்து வெற்றி பெற்ற ஒரு மாவீரன். அவர் எங்களுக்கெல்லாம் மாணவர் காங்கிரஸ் தலைவராக, அவர் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருக்கும்போது அவருக்கு கீழாக பணியாற்றியவர் தான் ப. சிதம்பரம். இப்படி பெரிய பின்னணி உண்டு. வழக்கறிஞர், நேரு மீது இருந்த பற்று கொண்டவர், இந்திரா காந்தி மீது அளவற்ற பற்று கொண்டவர். அவர் இன்றைக்கு இந்திரா காந்தியை பற்றி பேச வந்திருக்கிறார். அன்றைக்கி 120 வார்டு இருக்குது சென்னையில் மாநகராட்சியில். அவர் இப்போது நான் கேட்டேன் எவ்வளோன்னு, 52 பேர் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு, திமுக 54 இடம் என்று சொன்னார். ஆக 1967க்கு பிறகு காங்கிரஸிலே மிகப்பெரிய எழுச்சி நடைபெற்றது. அந்த எழுச்சி தான் மாநகராட்சி தேர்தல் வெற்றி. அந்த அளவுக்கு காங்கிரஸ் பலமாக இருந்தது. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் தங்கபாலு அவர்கள் வந்திருக்கிறார், சு. திருநாவுக்கரசர் வந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சி புத்தன் அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார். அரங்கம் நிரம்பவில்லை என்ற குறை இருந்தாலும் அன்னை இந்திரா காந்தியின் புகழை பரப்புகிற அந்த முயற்சியில் ஈடுபட்ட இலக்கிய அணியை நான் வாழ்த்துகிறேன். அடுத்த முறை இலக்கிய அணி அரசியல் ரீதியாக செயல்படுவதை விட இலக்கிய ஆர்வமுள்ள அமைப்பாக அது மாற வேண்டும். மகாகவி பாரதி, நாமக்கல் கவிஞர் கண்ணதாசன், ஜெயகாந்தன் போன்றவர்கள் விழாவை அவர்கள் நடத்த வேண்டும் என கோரிக்கை விட்டு மாமனிதர் நேரு என்று எழுதிய நூலையும் இந்திரா காந்தி வீர வரலாறு என்ற எனது நூலையும் பசுபதி தனராஜ் அவர்களுக்கு வழங்கி நான் விடைபெறுகிறேன். ஆற்றல் மிகு மாவட்டத்தினுடைய தலைவர்களே, இன்னும் பல்வேறு பிரிவுகளில் இருக்கக்கூடிய காங்கிரசின் மூத்த தோழர்களே, நண்பர்களே, இளைஞர்களே, மகளிர் அணி உள்ளிட்ட இளைஞர் அணி உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளை சார்ந்த நண்பர்களே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேச வருவதற்கு முன்னாலே என்ன நினைத்தேன் என்றால், அன்னை இந்திரா காந்தி அம்மையாருடைய புகழ் வாழ்க என்று சொல்லிவிட்டு அதோடு பேச்சை முடித்து விடலாம், நிறுத்தி கொள்ளலாம் என்று நினைத்தேன். அதுக்கு என்ன காரணம் என்றால், இந்த நிகழ்ச்சியினுடைய
முத்தாய்ப்பு நிகழ்ச்சியாக அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு வைரத்தால் மட்டுமல்ல, வைரங்கள் நிறைந்த நவரத்னங்களாலே கிரீடத்தை அன்றுக்குரிய சகோதரர் பசுபதி தன்ராஜ் அவர்கள் சிறப்பாக சொல்கிறார். அவருடைய பேச்சே போதுமானது, அதுக்கு மேலே பேசுறதுக்கு சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்திரா காந்தி அம்மையாருடைய இளமை காலம் தொட்டு அவர் இயற்கை இருக்கிற வரை அந்த வரலாற்றை சுருக்கமாக சிறப்பாக கேட்கிற நமக்கெல்லாம் கண்களிலே கண்ணீர் துளிர்க்கிற பணிக்கிற விதத்தில் அவர் சிந்திய ஒவ்வொரு ரத்தமும் இந்த தேசத்தில் நாட்டை காக்கும் வீரர்களை உருவாக்கும் என்று அந்த இந்திரா காந்தி அம்மையார் முழங்கியதிலிருந்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிப்படியாக அவருடைய சிறப்புகளை மிக சிறப்பாக சொன்னார். அவருக்கு 87 வயசு, 30 ஆண்டுகளாக ஒதுங்கி இருக்கிறேன் என்றார். ஆக 57லேயே ஒதுங்கிவிட்டார். 57லேயே அவரை ஒதுங்க விட்டது நம்முடைய குற்றம் என்று நான் நினைக்கிறேன். இல்லை என்றால் இது போன்ற ஒரு பேச்சை அவர் தமிழ்நாடு முழுவதும் பேசியிருந்தால் காங்கிரஸ் இன்னமும் வீரியம் பெற்ற காங்கிரஸாக நிச்சயமாக காங்கிரசுக்கு வளர்ச்சியும் நன்மையும் கிடைத்திருக்கும் என்று நான் மூலமாக நம்புகிறேன். பாரதி சொன்னதை போல சொல் புதிது பொருள் புதிது என்பதை போல அவர் சொல் கூட 87 வயசிலேயும் தடுமாற்றம் இல்லாமல் அவர் சொன்னார். தொடக்க உரையில் தொடர் உரையா தொடுக்கும் உரை என்றார். இப்படி அடுக்காக பேசி மிடுக்காக அமர்ந்திருக்கிறார். என்னுடைய சொல்லிலே தடுமாற்றம் இல்லை, பொருளிலே தடுமாற்றம் இல்லை, வரிசைப்படுத்தியதிலே தடுமாற்றம் இல்லை, வயதின் காரணத்தினாலேயும் தடுமாற்றம் இல்லை. 87லையும் அவர் கம்பீரமாக, குரல் கம்பீரமாக இருந்தது, கம்பீரமாக பேசினார். ஆக அதோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்து முடித்திருந்தால் கூட அது முத்தாய்ப்பாக இருக்கும் என்றே நான் நம்புகிறேன். இருந்தாலும் சகோதரர் தங்கபாலு இன்னும் பலரும் உரையாற்ற வேண்டியிருக்கிறது. எனவே சம்பிரதாயப்படி இந்த பேச்சு தொடர்கிறது. நானும் தங்கபாலு எல்லாம் பேச வேண்டியெல்லாம் சேர்த்து அவர் சிறப்பாக பேசியிருப்பதாகவே நான் கருதுகிறேன். அவரை போற்றுகிறேன், பாராட்டுகிறேன். அவர் காங்கிரஸ் கட்சியில் என்ன பெரிய பதவியில் இருந்தார் நான் கேட்டேன். தங்கபாலு சொன்னார், அவர் உச்சபட்ச பதவியில் காங்கிரஸில் இருந்தது இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தான் என்று சொன்னார். அதுக்கு பிறகு தரல, தங்கபாலு தரல, நானும் தரல, எல்லாரும் தரல, அதுக்கு முந்தின தலைவர்களும் தரல. அதனால அதான் நான் சொன்னேன், 30 வருஷமா அவர் ஒதுங்கி இருந்திருக்கலாம். அவரை ஒதுங்கி இருந்த அனுமதித்தது நம்முடைய தவறு, எல்லோருடைய தவறு என்று நான் சொன்னேன். ஆக மிக சிறப்பான உரை அது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். 100 ஆண்டுக்கு மேல் அவர் மேலும் தொடர்ந்து வாழ்ந்து சிறப்பாக பணியாற்ற வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அதற்கான ஆற்றலை, சக்தியை, வலுவை அவருக்கு அருள வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவர் இங்கே உரையாற்றிய போது குறிப்பிட்டதை போல இந்த வாழ்க்கை வரலாறு முழுதையுமே அவர் சொல்லிட்டார். இந்திரா காந்தி அவர்கள் சில முக்கியமான ஒரு சில சம்பவங்களாலே, அவர் நிகழ்த்திய சாதனைகளாலே உலக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார். மோதிலால் நேரு அவர்களுடைய பேத்தி, பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய மகள், நம்முடைய அறுவை தலைவர் அமரர் ராஜீவ் காந்தி அவர்களுடைய தாய், அன்னை சோனியா காந்தி அம்மையார் அவர்களுடைய மாமியார், வருங்கால பிரதமர் ராகுல் காந்தி அவர்களுடைய பாட்டி, இதெல்லாம் பெருமைதான், மகிழ்ச்சிக்குரியது தான், பாராட்டுக்குரியது தான்.
எல்லாம் இயற்கையாலே இறைவனாலே குடும்ப ரீதியாக அவர் பெற்ற பெருமைகள் பேர்கள் எல்லோருக்கும் அப்படி தொடர்ச்சியாக வாய்த்து விடுவதில்லை. அவருக்கு அது கிடைத்தது பெருமைக்குரியது. ஆனால் அவர் பொறுப்பேற்ற காலங்களிலே அவர் ஆற்றிய உரைகள், ஆற்றிய பணிகள், செய்த நன்மைகள் உலகம் வியக்கும் அளவிற்கு அவர் செய்த பல காரியங்கள் தான் அவரை இன்னமும் உலக தலைவராக உலகம் முழுதும் மக்களுடைய நினைவிலே நிறுத்தி போற்ற காரணமாக அமைந்திருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் மேலாக அவர் சொன்னதுதான், என்ன சொன்னாலும் அவர் சொன்னதுதான் சுற்றி சுற்றி வரும். அவர் சொன்னதை போல உலகத்தினுடைய வரைபடத்தை, பூகோளத்தை மாற்றி அமைத்த பெருமைக்குரிய தலைவி அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் என்றால் பாகிஸ்தானிலிருந்து தாக்குதல் வரும், இன்னொரு பக்கத்தில் பங்களாதேஷ் பகுதியில் இருந்த அந்த கிழக்கு மேற்கு பாகிஸ்தான் இரு திசையிலேயும் தாக்குதல்கள் இந்தியா எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அங்கே ஒரு சுதந்திர போர் நடக்கிறது. நிலத்தால் பிளவுபட்டிருக்கிறார் பாகிஸ்தான் நிலத்தாலே ஒன்றுபட்டிருக்கிற நாடாக இருக்கவில்லை. ஒன்றாக இருந்த ஒரு நாட்டை அவர் பிரிக்கவில்லை. ஏற்கனவே இரண்டாக இருந்த நாடு தான் அது. இடையில எல்லை கோடுகளாலே வரைபடத்தாலே ஒட்டியிருக்கிற பகுதி அல்ல, பூலோக ரீதியாக ஒட்டியிருந்த பகுதி அல்ல, தனித்தனி நாடுகள் தான். அந்த நாடுகளுக்குள்ளே மக்கள் மத்தியில் பிரச்சனைகள் ஏற்பட்ட போது அதற்கு முஜிபுர் ரஹ்மான் தலைமை ஏற்று அங்கே அந்த போரை நடத்திய போது ஒரே ஒரு தலைவர் நம்முடைய அன்னை இந்திரா காந்தி அம்மையார் இல்லை என்றால் அந்த நாடு கண்டிப்பாக உருவாகி இருக்கிற வாய்ப்பே கிடையாது. அவர் சொன்னதை போல உலக வல்லரசாக திகழக்கூடிய, அனைவரையும் கண்ட்ரோலில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடாக கருதக்கூடிய, அரசாக கருதக்கூடிய, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து, அமெரிக்க நாட்டை எதிர்த்து, அமெரிக்க அரசை எதிர்த்து, அமெரிக்க ஜனாதிபதியை எதிர்த்து அங்கே சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார். 1,00,000 பேரை ஒரே நாளிலே மண்டியிட வைத்தார் பாகிஸ்தான் ட்ரூப்ஸ். அங்கே இருந்தவர்கள் எல்லாம், அவர்களெல்லாம் அது மட்டுமல்ல, பெருந்தன்மையோடு அவர்களெல்லாம் அந்த நாட்டுக்கே அனுப்பியும் வைத்தார். அந்த வீரர்களை யாரும் ரீட்டைன் பண்ணல, ஜெயிலில் போடல. முஜிபுர் ரஹ்மானை இங்கே தலைவராக்கி விட்டு அங்கே கைது செய்யப்பட்ட பாகிஸ்தானை சார்ந்த இராணுவ வீரர்கள் 1,00,000 பேரை பாகிஸ்தானுக்கே பத்திரமாக அனுப்பி வைத்தார். போய் சேருங்கன்னு சொல்லி. வங்கிகள் என்றால் அது ஏதோ பணக்காரர்கள் வந்து போகிற இடம், தொழிலதிபர்கள் வந்து போகிற இடம் என்று இருந்த வங்கிகளை எல்லாம் சாதாரண ஏழை எளிய மக்களும் போய்விடக்கூடிய இடமாக, வங்கிகளை தேசியமாக்கி ஏழைகளும் போகிற இடமாக, அவர்களுக்கும் உதவி செய்கிற இடமாக, மாணவர்கள் கல்வி கொடுக்க வசதி செய்யக்கூடிய ஒரு இடமாக வங்கிகளை தேசியமயமாக்கிய பெருமை ஆனால் இந்திரா காந்தி அம்மையாருக்கு உண்டு. 20 வருஷ திட்டம். இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே பட்டியலின மக்கள் வாழுகிற பகுதியிலே போனால் பெரும்பாலான கிராமங்களிலே அந்த இந்திரா காந்தி பெயராலே குடியிருப்பு இல்லாத இடமே பெரும்பாலும் இருக்காது. எங்க போன சொன்னாலும் அது மாதிரி பட்டியலின மக்கள், தலித் மக்கள் வாழ்வதற்காக அந்த 20 திட்டத்திலே ஒரு திட்டத்தையும் உருவாக்கி ஒடுக்கப்பட்ட ரசிக்கப்பட்ட மக்களின் நல்வாழ்வுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவி அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். மக்களாட்சி ஏற்பட்ட பிறகும் இன்னும் மன்னர்களாக வாழ்ந்து கொண்டிருந்ததை ஏற்காமல் மன்னர்களுக்கு தரப்பட்ட கூடுதலான சலுகைகள், வசதிகளை, தேவையற்ற வசதிகளை நிறுத்தி மன்னர்களுக்கு தரப்பட்ட மானியத்தை ஒழித்து மன்னர் மானிய ஒழிப்பு மூலமாக எல்லோரும் இந்நாட்டு மக்கள் எல்லோரும் சமமானவர்கள் என்று சட்டத்தின் மூலமாக நிலைநாட்டியவர் அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். அவர் கொண்டு வந்த எமர்ஜென்சி
அதை விமர்சிப்பவர்கள் உண்டு. ஆனால் அதன் மூலமாக இந்திய தேசம் வளர்ச்சி அடைந்தது, ஒழுக்கம் கட்டுப்பாடு நிலைநிறுத்தப்பட்டது, இந்தியாவுடைய பொருளாதாரம் சீர்குலைந்து உணர்ந்த பொருளாதாரம் தூக்கி நிறுத்தப்பட்டது என்று எமர்ஜென்சியை பாராட்டுபவர்களும் உண்டு. இரண்டு கருத்துக்கள் இருந்தாலும் அதற்கு பின்னாலே எமர்ஜென்சியோடு இந்திரா காந்தி அம்மையாருடைய வாழ்வு முடிந்தது, அரசியல் வாழ்க்கை முடிந்தது என்று ஆர்வம் சொன்ன பலருக்கு மத்தியில் மீண்டும் அவர் எழுந்தார். மீண்டும் எழுந்தார், கம்பீரமாக எழுந்தார், பிரம்மாண்டமாக எழுந்தார், எழுந்து தேசத்தை ஆண்டார். இப்படி ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம். அவரை பாராட்டாத உலக தலைவர்களே கிடையாது. இப்படி கண்ணியமிக்க ஒரு அன்னையாக, தாயுள்ளம் படைத்த ஒரு தாயாக, போர்க்குணம் கொண்ட ஒரு வீராங்கனையாக, ஆளுமை நிறைந்த ஒரு தேச தலைவராக, அரசியலில் சாணக்கியத்துவம் நிறைந்த ஒரு அரசியல் சாணக்கியராக, இப்படி பல்வேறு ரூபங்களிலே நண்பர் சொன்னதைப் போல வாஜ்பாய் அவர்களாலேயே தெய்வமாக போற்று பாராட்டப்பட்ட ஒரு மாபெரும் தலைவியாக அனைத்து இதயங்களிலேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வணக்கத்திற்குரிய அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவருடைய புகழ் உலகம் இருக்கிறவரை நிலைத்திருக்கும் என்பதை கூறி அவர் நிறைந்திருக்கலாம். அவர் சொன்னதைப் போலவே அவருடைய ரத்தம் சிந்திய ரத்தத்திலே பல லட்சம் வீரர்கள் உதித்து எழுந்து வளர்ந்து தேசத்திலே காங்கிரசுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். பிஜேபியை வீழ்த்த, ஆர்எஸ்எஸ்ஐ வீழ்த்த போராடி கொண்டிருக்கிறார்கள். அராஜக ஆட்சியை, ஊழல் ஆட்சியை, தவறான ஆட்சியை, மக்கள் விரோத ஆட்சியை மாற்ற போராடி கொண்டிருக்கிறார்கள். அதில் முதன்மையானவர்களாக அந்த குடும்பத்திலே தியாக தலைவியாம் அன்னை சோனியா காந்தி அம்மையார் அவர்களையும், வீர தலைவராம் நம்முடைய இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும், அவரை போலவே தோற்றத்தில் இருக்கிற நம்முடைய சகோதரி பிரியங்கா காந்தி அவர்களையும் நாட்டுக்கு தந்து காங்கிரஸை காப்பாற்றுகிற பொறுப்பையும் தன் குடும்பத்திலே விட்டு சென்றிருக்கிற அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் வாழ்க வாழ்க, அவருடைய புகழ் என்னென்னும் நிலைத்திருக்க வாழ்க என வாழ்த்தி பிரார்த்தித்து இந்த வாய்ப்பை தந்ததுக்காக நான் நன்றி தெரிவிக்கிறேன். அதை தவிர நண்பர்கள் எல்லாம் பல்வேறு விஷயங்களை பேசினார்கள். அதெல்லாம் அதுக்குள்ளே நான் இந்த நிகழ்ச்சியிலே புகுந்து பல்வேறு விஷயங்களை எல்லாம் சொல்ல விரும்பவில்லை. ஒற்றுமையாக அனைவரும் செயல்படுவோம். இந்த மாதிரி பின்னாடி எல்லாம் இது போன்ற நிகழ்ச்சிகளில் அரங்கம் நிறைகிற விதத்தில் உடைய தோழர்கள் எல்லோரும் இது போன்ற நிகழ்ச்சிகளிலே வந்து பங்கேற்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்திரா காந்தி அம்மையார் புகழ் வாழ்க்கை என்று கூறி நம்முடைய சகோதரர் புத்தனை வாழ்த்தி அவரோடு இணைந்து பணியாற்றிய தோழர்களையும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த நண்பர்களே, தமிழ்நாடு இலக்கணி சார்பாக நீண்ட நாட்கள் பிறகு நாம் கூடியிருக்கிறோம். கடைசியாக திருப்பூர் மாநகரிலே பேச்சாளர்கள் பயிற்சி முகாமிலே நாம் சந்தித்தோம். நிறைய நிர்வாகிகளை எதிர்பார்த்தோம். பல காரணங்களால் ஒரு சில நிர்வாகிகள் வர முடியவில்லை என்று தகவல் அனுப்பியிருக்கிறார்கள். பரவாயில்லை. இந்த இலக்கிய சார்பாக இந்திரா காந்தியோட 107வது பிறந்த நாளை இங்கு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற இலக்கிய நிர்வாகிகள், பொதுச் செயலாளர் அந்தோணி முத்து அவர்களே, துணைத் தலைவர் அப்பச்சி சபாபதி அவர்களே, வேதரத்னம் அவர்களே, வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் இலக்கிய தலைவர் திலீப் அவர்களே, செயற்குழு உறுப்பினர் அம்மா அவர்களே, சேலம் மாவட்ட தலைவர் பன்னீர்செல்வம் அவர்களே, நன்றி உரை கூறியிருக்கின்ற பொதுச் செயலாளர் OS முத்து அவர்களே, திருப்பூர் மாநகர மாவட்ட தலைவர் விஜயகுமார் அவர்களே, திருப்பூர் மாவட்ட தலைவர் பிரசாத் அவர்களே, என்னுடன் இங்கு பணியாற்றி கொண்டிருக்கும் இந்திரன் அவர்களே, மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் முத்துக்குமார் அவர்களே,
மற்றும் ஏனைய நண்பர்களே, என் மேல் அன்பு வைத்திருக்கும் என் பகுதியை சார்ந்த செங்கல்பட்டு நகரைச் சேர்ந்த நண்பர்கள் இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நினைவு கூற விரும்புகிறேன். மேடையிலே அமர்ந்திருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் அண்ணன் கோபண்ணா அவர்களே, பலராமன் அவர்களே, நண்பர் கீழ ராஜேந்திரன் அவர்களே, இதயதல் அவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் அமைப்பு செயலாளர் அன்பு சகோதரர் ராம்மோகன் அவர்களே, இந்த விழாவிற்கு வந்து நம்மளெல்லாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அருமை தலைவர் KV தங்கபால் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு தலைவர் பசுபதி தனராஜ் அவர்களே, என்னுடைய நெருங்கிய நண்பர் பொதுச் செயலாளர் தனிகாச்சலம் அவர்களே, அன்பன் அவர்களே, சகோதரர் அட்வொகேட் குமார் அவர்களே, புரசை ரமேஷ் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய கருத்துக்களை இங்கே பகிர்ந்தார்கள். இலக்கணி எப்படி செயல்பட வேண்டும் என்று, இலக்கியவாதிகளை பற்றி செயல்பட வேண்டும் என்று, அதையெல்லாம் நாங்கள் கருத்தில் கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு நிகழ்வை நடத்த வேண்டும் என்றால் இது ஒரு அணிதான். தமிழ்நாடு காங்கிரஸ் இலக்கிய அணிதான். சிறப்பாக நடத்த வேண்டும் என்றால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். ஏற்கனவே பலமுறை தெருமுனை பிரச்சாரங்களை நடத்த வேண்டும் என்று நான் கூறியிருந்தேன். அதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் உதவி செய்ய வேண்டும் கோரிக்கை வைத்திருக்கின்றேன். ஏனென்றால் இப்பொழுது அரசியல் ஸ்ட்ராட்டஜியை மாறிவிட்டது. அது மாதிரி நாங்கள் செல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எங்களுக்கு உறுதியாக இருக்க வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த தடவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக தலைவர் செல்லும் பெருந்தர்கள் ஆணையினங்க 54 பேச்சாளர்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம். நான் சந்திக்கும் பொழுது பல மாவட்ட தலைவர்களிடம் சொல்லுவேன், நீங்கள் உங்கள் கூட்டத்திற்கு பேச்சாளர்கள் வேண்டுமென்றால் எங்களை அணுகுங்கள் என்று. ஆனால் இதுவரை எந்த மாவட்ட தலைவரிடம் எங்களும் அணுகவில்லை. சொன்னால் சிறப்பான ஒரு பேச்சாளர்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். இன்னும் வாய்ப்பு கொடுத்தால் பல பகுதி மண்டலங்களாக பிரித்து இன்னும் அங்கங்கே நடத்தி புதிய பேச்சாளர்களை நாங்கள் உருவாக்குவோம் என்று கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய அருமை நண்பர் தனிகாச்சலம் அவர்கள் என்னிடம் சொன்னார், புதிய இளைஞர்களை நம்ம உருவாக்க வேண்டும், பல சோசியல் மீடியாவில் இருக்கிறார்கள், அவர்களை அணுக வேண்டும் என்று அடிக்கடி என்னுடைய ஆலோசனை சொல்லியிருக்கிறார். அது எப்படி வாய்ப்பு அமைதோ நல்லபடியாக அமைந்தால் இன்னும் சில பேச்சாளர்களை நாம் உருவாக்கலாம். 107வது பிறந்தநாள் இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி மிக அழகாக முன்னாள் மத்திய அமைச்சர் துர்நாகோஸ் அவர்களும் சிறப்பு விருந்தினர் பசுபதி தனராஜனும் அழகாக சொன்னார்கள். பசுபதி தனராஜ் சொன்னார்கள், 1999ஆம் ஆண்டு பிபிசியிலே அவருக்கு சிறப்பான ஒரு விருது கொடுத்தார்கள் என்று. ஏன் கொடுத்தார்கள்? மோதிலால் நேருவின் பேத்தி என்பதற்காகவா, அல்லது ஜவஹர்லால் நேருவின் மகள் என்பதற்காகவா, அல்லது பாராளுமன்றத்திலே சிறப்பாக பணியாற்றிய ஃபெரோஸ் காந்தி அவருடைய கணவர் என்பதற்காகவா, அல்லது விஞ்ஞான யுகத்தை புரட்சிகரமாக இந்தியாவில் ஏற்படுத்திய ராஜீவ் காந்தியின் அம்மா என்பதற்காகவா? இல்லவே இல்லை. ஏனென்றால் கடந்த 1000 ஆண்டுகளாக the greatest lady in the world of past 1000 years என்று கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் விடுதலை வீராங்கனை, சிறைக்கு சென்றிருக்கிறார்கள். அடிமை இந்தியா ஒழிய மிகவும் பாடுபட்ட ஒரு அருமையான சீமாட்டி, அகில இந்திய காங்கிரஸ் அளவிலே மிக சிறப்பான தலைவர், சிறப்பான மத்திய அமைச்சர், உலகமே போற்றும் வகையிலே பல திட்டங்களை அமைத்து இந்தியாவை வல்லரசு நோக்கி செயல்படுத்தக்கூடிய பாடுபட்ட அருமை பாரத பிரதமர். இதெல்லாம் காரணத்தை கொண்டுதான் அன்னை இந்திரா காந்தி அவர்களுக்கு the greatest lady of the past 1000 years என்று கொடுத்தார்கள். நிறைய பேர் அன்னை இந்திரா காந்தி நினைவு கூர்ந்தார்கள். If I die, every drop of my blood will strengthen in my country. சொன்னது 1984 அக்டோபர் 31. ஒரு 2 செய்திகளை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன்.
1984ஆம் ஆண்டு அக்டோபர் 27ஆம் தேதி அன்னை இந்திரா காந்தி அவர்கள் தன் பேரன் ராகுல் காந்தி அவர்களையும் பேத்தி பிரியங்காந்தி அவர்களையும் அழைத்துக் கொண்டு காஷ்மீர் செல்கிறார்கள். 4 நாளுக்கு முன்னாடி, அவர்கள் இறப்பதற்கு 4 நாளுக்கு முன்னாடி அங்கே சென்று ஒரு நாள் மட்டும்தான் அதுக்கு ஓய்வெடுத்து அங்கே காஷ்மீரில் இருக்கின்ற சங்கராச்சாரிய மலை தால் ஏரி பக்கத்தில் ஒரு ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமத்தின் தலைமை குருஜி